Hey guys, welcome back. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 104 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாலட்டைல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. லைக் என்ன சொல்கிறது, காலையில் வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சுது. திரும்ப ஆல்மோஸ்ட் ஒரு 12 o'clock வரைக்கும் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஹை வால்யூம்லேயே தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 15,800 டச் ஆச்சுது. திரும்ப அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஓ கிளாக்லேருந்து செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சுது. போச்சுது தாறுமாறாக கீழே போயிடுச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ மார்க்கெட் ஃபர்தராக நாளைக்கு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்னோடய ப்ரொடிக்ஷன் ப்ரொடிக்ஷன் இல்லை. ஸோ என்னோடய அனலைஸ் படி லைக் பார்த்திங்கன்னா நார்மலாக புல் மார்க்கெட்டில் ஸோ இதே மாதிரி கரெக்ஷன் வந்து அடிக்கடி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா, நேற்று க்ளோஸ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 15,763. அகெயின் இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா 15,778. ஸோ அதிலேருந்து ஒரு செல் ஆஃப் வந்துச்சு. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை மீட் பண்ணி திரும்ப ரிவர்சல் ஆச்சுது. பெருசாக வச்சுக்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ பையிங் ப்ரெஷர் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 15,804 வந்து டச் ஆச்சுது. இது எப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:15. ஸோ 12:15 ஒரு சைடுவே மாதிரி போய்ட்டு இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, எஃப்ஐஐ வந்து இன்றைக்கி பை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் எஃப்ஐஐ வச்சு செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி கரெக்டாக 1 o'clock ஆரம்பிச்சது தான். 1 o'clock ஆரம்பித்த அந்த செல்லிங்ஸ் ஆல்மோஸ்ட் கோல்டன் லைன்லாம் பிரேக் பண்ணி கீழே வரைக்கும் வந்துட்டாப்புல. ஸோ ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து வித்தின் 15 minutesல 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆச்சுது. சேம் டைம் இமீடியட்டாக ரெக்கவர் ஆச்சுது. இந்த இடத்துல 15,700 நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 15,700 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் 15,700 மேலே போச்சுது. அகெயின் திரும்பவும் செல்லர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோல்டன் லைன்லாவது அதெல்லாம் வந்து சஸ்டெயின் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே வரைக்கும் போச்சுது. ஸோ இது நான் என்னோடய லாஸ்ட் டார்கெட்டாக வச்சுருந்தேன் 15,595. ஸோ இது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 105 பாயிண்ட்ஸ் 108 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் தான் முடிஞ்சிருக்குது. சேம் பேங்க் நிஃப்டி வந்து அதை விட கொடுமை. ஸோ பாதி இன்றைக்கி நான் அவ்வளோ ஒரு வாலட்டைல் பாருங்கள். சேம் நேற்று க்ளோஸ் ஆன இடத்துலே தான் ஓப்பன் ஆச்சுது. ஸோ அதுலேருந்து ஒரு கீழே செல் ஆஃப், திரும்ப அங்கேருந்து சேம் டில் 12 o'clock வரைக்கும் 12:45 வரைக்கும் ஒரு நல்ல சைடு மூமெண்ட்லேயே தான் போய்ட்டு இருந்துச்சு. அகெயின் எஃப்ஐஐ எப்போ வந்தாங்க அப்படின்னா 1 o'clock வந்தாங்க. கோல்டன் லைனில் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு அவங்க பாட்டு கீழே மாற போயிட்டாங்க. ஸோ இவன் லாஸ்ட் 2 weeksஆக பார்த்துட்டு இருந்தேன். எப்போல்லாம் இந்த 35,109 டச் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி சார் மதிக்கவே இல்லை. ஸோ அது நமக்கு தேவையும் இல்லை இனி. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எங்கே வரைக்கும் போயிருப்பாருங்க, 34,757 வரைக்கும் போச்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு இம்மீடியட்டாக வித்தின் 15 minutesல பார்த்திங்க அப்படின்னா 400 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆச்சுது. திரும்ப அது இம்மீடியட்டாக ரெக்கவர் ஆச்சுது, திரும்ப கீழே வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் முடிஞ்சிருக்குது இன்றைக்கி. ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேடான அழகு. ஓகே, ஸோ எஃப்ஐஐ டிஐஏ டேட்டாஸ் இன்னும் வரல. ஆக்சுவலாக ஓகே இன்னும் வரல. அதேமாதிரி நான் 2 கால்ஸ் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் வந்து பந்தன் பேங்க் வந்து 325 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வரும்போது நான் செல் பண்ணியிருந்தேன்.
இது வந்து லைக் ஒரு 10 o'clock முன்னாடியே முடிஞ்சிச்சு. 10 o'clock போலே என்னோடய காலை க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, லைக் மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு கீழே இறங்கிட்டு திரும்ப அதுக்கு அடுத்த நாள் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது இன்றைக்கே நடந்துச்சு. ஸோ அகெயின் கீழே இந்த இடத்துல வரும்போது திரும்ப அகெயின் நான் பை பண்ணியிருந்தேன். 330 rupees கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன். ஸோ அது இன்னும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. சேம் டைம் அகெயின் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுவும் பொசிஷன் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதோட பொசிஷன் மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா 420 rupees வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் பழைய இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் தெரியும். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 417 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து 90% வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது அதாவது 424 இருக்கும்போது அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல தான் நான் கால் பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து கால் பை பண்ணியிருந்தேன். ஸோ ஓரளவுக்கு சைட்வேல போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதிலிருந்து திரும்பவும் ஸோ எஃப்ஐ திரும்பவும் பர்பஸாக செல் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 422 முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஹெல்த்தியான மூவ் தான். லைக் 420க்கு மேலே தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல மூவ். ஓகே, ஸோ நாளைக்கு கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். வாவ். ஓகே, நாளைக்கு நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15,700 கொஞ்சம் கம்மியாக தான் கால் ஆப்ஷன் ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பில்டப் வேறு பண்ணியிருக்கிறாங்க. அகைன் இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது வந்து 15,800. ஸோ இதை தான் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். 15,800 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நாளைக்கு சப்போஸ் பிரேக் பண்ணி இதை சஸ்டைன் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 16,000 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் என்ன ரீசன் சொல்லி தெரியல, 15,950 கால் ஆப்ஷன் நிறையா க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் சரியாக தெரில எனக்கு மேபி. அண்ட் நாளைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா, இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 15,700 அண்ட் இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 15,500. ஸோ பல இடத்துக்கே வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, 15,500 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் சப்போஸ் குளோபல் கியூஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 15,500 15,700க்குள்ளால் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்க்கும்போது கோல்டன் லைன்லாம் போச்சிங்க. பார்த்தீங்கன்னா 15,674 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15,694, 15,709, 15,732 அண்ட் 15,754 வச்சுக்கோங்க. சேம் டைம் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் 15,626 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் 15,000 புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். 15,595, 15,557 டார்கெட் வச்சுங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து நான் நார்மலாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுவேன். நம்ம லைக் அந்த டைமில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பை பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி. சேம் டைம் செல் பண்ணிக்கலாம். ஸோ செல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா நிஃப்டி எக்ஸ்பைரி டே பார்த்திங்க அப்படின்னா லைக் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இது 0 to 0 கேம். எக்ஸ்பைரி டேட்டில் மேக்ஸிமம் வந்து அவுட் ஆஃப் மணி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து 0 ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 34,824 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். அதே மாதிரி 35,168 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். ஸோ மேலே போகும்போது கால் ஆப்ஷன் பை பண்ணிங்க அப்படின்னா
ஃபஸ்ட் டார்கெட் வந்து 35,344, 35,447, 35,573 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த கீ லெவல்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் வந்து லைக் லாஸ்ட் டைம் வந்து ஹெவியாக வந்து டவுன் ஆகிருக்கிறப்போ ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகும்போது வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக க்ரீன் கேண்டில் தான் போச்சுது. அதாவது இந்த 34,494 ஸ்டார்ட் ஆன கேண்டில் 34,822 தான் வந்து மீட் ஆச்சுது. ஸோ இதுக்குள்ளே லைக் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிறது வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தர் நல்ல ஒரு டவுன் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே 34,485, 34,284 டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் நான் வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்தீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you tomorrow.